மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான முக்கியமான தகவல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சது தான். அதாவது அஃபிஷியலாக வெப்சைட்டில் கொடுக்கல, பட் தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு தகவல். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது நம்ம எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இதற்கான தேர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்ற கொஷின் தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தினா ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எந்தெந்த இடத்துல இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அலாட் பண்ணணும், எவ்வளோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டாஸ் எடுத்து எவ்வளோ ஸ்கூல்ஸ் அலாட் பண்ணணும் அப்படின்ற வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு அடுத்த மாதத்தோட எண்டுக்குள்ளே எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அது போக இந்த மாதத்தோட இறுதியிலையோ இல்லை அடுத்த மாதத்தோட முதல் வாரத்தில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக அடுத்த மாதத்தோட எண்டில் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தோட இறுதியிலேயே ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு இறுதியிலையோ இல்லை அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்லேயோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் மந்தில் எண்டில் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதே போல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எக்ஸாம் இருக்கலாம், அது நிறைய பேர் அப்ளை பண்ணணுன்றதை பொறுத்து. அப்படி இல்லை அப்படின்னா 2 டிஸ்ட்ரிக்கோ அல்லது 3 டிஸ்ட்ரிக்கோ ஒரு சென்டர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கும் 2க்குமே வாய்ப்பு இருக்குது. அது ரெக்யூர்மெண்ட் போர்ட் சைடு கொடுக்குற ஒரு விஷயம். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஆஃபர் ப்ரைஸில் 400 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓஏக்காக இருந்தாலும் தனி டெஸ்ட் பேட்ச், எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்டாக இருந்தாலும் தனி டெஸ்ட் பேட்ச். இந்த டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பர் தான் அது. ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே 400 பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்புக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுவிட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எல்லாமே சேர்த்து 400 ருபீஸ் தான். ஓஏக்கு தனியாக, பெய்லிஃப்க்கு தனியாக அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டுக்கும் சேர்த்து வேணும்னாலும் ரெண்டுக்குமே சேர்த்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ அந்த மெட்டீரியல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.